அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மாதிரி விட்டு கொடுத்தத இனி துனியால யாருமே செய்ய முடியாது. யாருமே விட்டு கொடுக்காத ஒன்றை அன்னை ஆயிஷா அவங்க விட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இனி உலகம் உள்ள வரைக்கும் யாரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க முடியாது. அது என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த வீட்டை வாழ்ந்தாங்களோ அந்த வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அதே வீட்டில் அதற்கு பிறகு அவங்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த இருவரும் ஒருவர் கணவர் ஒருவர் தந்தை. அந்த இடத்துல கொஞ்சம் தான் இடம் இருந்துச்சு. ஆயிஷாவுடைய வீடு சின்ன வீடு தான், அது ஒரு 100 சதுர அடி வீடு, அவ்வளவுதான். அவங்க வாழ்ந்த வீடு 100 சதுர அடி வீடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்துல தொழுவாங்க. அன்னை ஆயிஷா அவர்கள் குறுக்க படுத்திருப்பாங்க. பெருமானார் சஜிதா செய்யற அளவுக்கு கூட இடம் இருக்காது. ஏன்னா சஜிதா செய்யற இடத்துல அன்னை ஆயிஷா கால் நீட்டி இருப்பாங்க. சஜிதாவுக்கு வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுடைய காலை லேசா தொடுவாங்க, அவங்க மடக்கிக்குவாங்க, சஜிதா பண்ணிடுவாங்க. பிறகு அவங்க நேரம் எழுந்து வந்தது ஆயிஷா காலை நீட்டிக்குவாங்க. இவ்வளவுதான் பெருமானார் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த வீடு. அந்த 100 சதுர அடி வீட்டுல பெருமானார் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அபூபக்கர் அடக்கப்பட்டாங்க. இன்னொரு இடம் இருந்தது. அந்த ஆயிஷா அதை யாருக்காக? தனக்காக வச்சிருந்தாங்க. தான் இறந்து விட்டால் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படணும், தன்னுடைய கணவருக்கும் தந்தைக்கும் நடுவுல அடக்கம் செய்யப்படணும் என்று தனக்காக வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்போது அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில ஒரு மஜூசி அடிமை, மதீனாவில் இருந்த மஜூசி அடிமையினால அவங்க குத்தப்பட்டாங்க. அவங்களுடைய வயிற்றுல கடுமையாக பல இடங்கள்ல குத்தப்பட்டு அவங்க அந்த இதுல ஷஹீதானாங்க. அவங்க குத்தப்பட்டு ஷஹீதாகிற அந்த தருணங்கள்ல தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமரை அழைத்து சொன்னாங்க, உம்முல் முஃமினீன் ஆயிஷாவிடத்திலே சென்று எனக்காக ஒரு அனுமதி கேட்டு விட்டுவான்னு சொன்னாங்க. உமருடைய பேணுதல பாருங்க. சொன்னாங்க, நீ ஆயிஷாவிடத்திலே சென்று உமர் உங்களிடத்திலே ஒரு அனுமதி கேட்டு வர சொன்னாருன்னு கேளுன்னு சொன்னாங்க. உமரும் தான் கேட்கணுமே தவிர ஹலீஃபா கேட்டு வர சொன்னார் என்று கேட்கக்கூடாது. ஏன்னா இப்ப நான் மூத்தாக போறேன், இப்ப நான் ஹலீஃபா கிடையாது, நான் இப்ப அமீருல் முஃமினீன் அல்ல, நான் மரணிக்க போகிறவன். அமீருல் முஃமினீன் எனக்கு பின்னால் அடுத்து யார் வரப்போகிறாரோ அவர். நான் இப்ப முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவும் இல்லை, முஸ்லிம்களுடைய அமீருல் முஃமினீனும் கிடையாது. அதனால சாதாரணமாக உமர் கேட்டு வர சொன்னா அப்படின்னு கேட்கு. என்ன கேட்கணும்? நான் இறந்த பிறகு பெருமானாரும் அபூபக்கரும் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அங்கே என்னை அடக்கம் செய்வதற்கு ஆயிஷாவிடத்திலே அனுமதி கேட்டு விட்டுவான்னு சொல்லி அனுப்பினாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் போனாங்க. ஆயிஷாவிடத்திலே என் தந்தை உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், உங்களிடத்துல கேட்டு வர சொன்னாங்க. அவங்களுடைய இந்த கோரிக்கையை அவர்கள் இறந்த பின் பெருமானாரும் அபூபக்கரும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும், இது என் தந்தையினுடைய கோரிக்கை, உங்களிடத்துல கேட்டு வர சொன்னாங்க. ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்தை நான் எனக்காகத்தான் வைத்திருந்தேன், அந்த இடம் எனக்காக நான் இறந்த பிறகு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்துலதான் நான் இருந்தேன். ஆனாலும் கூட உமர் போன்ற ஒரு மனிதர் கேட்கிற போது அதை மறுப்பதற்கு எனக்கு மனம் இல்லை. உமரை போன்ற ஒருவர் கேட்கிற போது நான் எப்படி மறுக்க முடியும்? எனக்கு மனம் இல்லை, நான் உமருக்காக விட்டு கொடுத்தேன்னு சொன்னான். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இது ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு பக்கம் அபூபக்கர், இவங்களோடு அடக்கப்படுவது அன்னை ஆயிஷாவுடைய ஆசை. ஆனாலும் கூட இந்த ஆசையை விட்டு கொடுக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக. மகன் இப்னு உமர் வந்து சொல்றாங்க உமரிடத்திலே, தன் தந்தை இடத்திலே, தந்தை அவர்களே, நான் உம்முல் முஃமினீன் அவர்களிடத்துல கேட்டேன், அவர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. உமருடைய பேணுதலை பாருங்கள். அவங்க சொன்னாங்க, இந்த அனுமதி மாத்திரம் போதாது, நான் இறந்த பிறகு என்னை நீங்கள் குளிப்பாட்டி கஃன் செய்து என்னுடைய ஜனாசாவை தூக்கி அடக்கம் செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை என்னை ஆயிஷாவிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும். அவங்க மனப்பூர்வ அனுமதி கொடுத்தா மட்டும்தான் என்னை அடக்கணும், இல்லைன்னா என்னை அடக்கம் செய்யக்கூடாது. மறுபடியும் நீங்க அனுமதி கேட்டு விட்டு அடக்கம் செய்யுங்கள். அதே போல ஹஜ்ரத் உமர் அவர்கள் இறந்த பின் அவங்களை குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்காக எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பிறகு மக்கள் மறுபடியும் வந்தாங்க ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்துல. இப்படி அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, நீங்க இப்ப அனுமதி கொடுத்தாதான் அடக்க முடியும். ஆயிஷா சொன்னாங்க, நான் அனுமதி கொடுத்துட்டேன், நான் அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டேன், அவர்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இது மாதிரி யாராவது இந்த உலகத்துல விட்டு கொடுக்க முடியுமா? அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை கூட அவர்கள்